அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சதீஷ் சயின்ஸ் டீச்சர் யூடியூப் சேனல். Today we are going to see the book back evaluations from standard 8, 8th standard science book, unit 9, matter around us. If you are visiting the first time in this YouTube channel, please do not forget to subscribe this channel and do share with your friends, and do not skip in between the video. Please watch it fully thoroughly. Okay, shall we move into the book back evaluations from this lesson? So before going to see the book back evaluations, we will see the points to remember section. So anything which occupies space and has mass is called matter. So what is matter? So matter is nothing but the mass that occupies some space. Okay, material which has a definite shape and definite volume at room temperature with many number of free surfaces is called solid. So solid na enna ஒரு டெஃபினிட் ஷேப் இருக்கும், ஒரு டெஃபினிட் வால்யூம் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். அந்த மாதிரி இருக்கிறது வந்து சாலிட்ஸ்னு சொல்கிறாங்க. Materials which has neither definite shape nor definite volume is easily compressible and has no free surface is called gases. So gasக்கு வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸஸ் இருக்காது, அப்புறம் டெஃபினிட் ஷேப்பும் இருக்காது. உங்களுக்கு தெரியும், அது நம்ம பலூன் ஊற்றுறோன்னா பலூனோட ஷேப் அதில் வந்துடும். அந்த மாதிரி எதில் அது நம்ம வந்து ஆக்குபை பண்ணுதோ அந்த ஸ்பேஸ் வரும், அதில் அந்த ஷேப்பும் வரும். Metals are elements that are hard and shiny in appearance. Some metals used in our daily life are iron, copper, gold, silver, etc. Metals conduct heat and electricity. ஸோ மெட்டல்ஸ்னால் என்ன சொல்கிறோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஷைனி அப்பியரன்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம தட்டி தகடாகவும் கொண்டு போகலாம், ஒரு ஒயராகவும் மாற்றலாம். அப்புறம் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஸோ எலமெண்ட் தட் ஜென்ரலி டு நாட் ஷைன், தட் ஆர் நெய்தர் டூ ஹார்ட் ஆர் டூ சாஃப்ட் ஆர் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ்னால் என்னென்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப ஷைனாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. ஆல் கேஸஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஸ் நான் மெட்டல்ஸ்னாலே உங்களுக்கு உடனே வரும், எல்லா கேஸஸுமே வந்து நான் மெட்டல்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ சம் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் ஆர் சல்ஃபர், கார்பன் அண்ட் ஆக்சிஜன், பிகாஸ் தீஸ் ஆர் தி gaseous stages. Elements which have the properties of metal and the non-metals are called metalloids. Some examples of arsenic, germanium, etc. ஸோ எலிமெண்ட்ஸில் வந்து சிலது பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டலோட கேரக்டர்ஸ் வந்து ரெண்டுமே வச்சுருக்கோம், அதுக்கு பேர் வந்து மெட்டலாய்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிறது எக்ஸாம்பிள் வந்து ஆர்சனிக் அண்ட் ஜெர்மானியம். On being the heat, metals produces typical sounds. ஒரு மெட்டல்ஸை வந்து நம்ம அடிக்கும் போது ஒரு சவுண்ட் வரும், அதுக்கு பேர் வந்து சொனோரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலில் இருக்க மணி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. The easiest way to represent the element to write the chemical formula is using symbols. ஸோ நம்ம எலிமெண்ட்டையோ இல்லை ஒரு கெமிக்கல் ஃபார்முலையோ எழுதும் போது ஃபுல்லாக அந்த எலிமெண்ட்டோட பேர் எழுதாமல் அதோட சிம்பிள் எழுதுறது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் செக்ஷன். The liquid metal used in thermometer is mercury. So thermometer யூஸ் பண்ணுறது எல்லாமே மெர்க்குரி தான். The pictorial symbol for water is given by the alchemist was option C. அதாவது டவுன்வர்டாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தான் வந்து அவங்க வந்து ஆல்கெமிஸ்ட் வந்து வாட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. Which one of the following elements same is not derived from the planet? ஸோ ப்ளூட்டோனியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிளானட் ப்ளூட்டோவிலேருந்து டிரைவ் ஆச்சு. நெப்டூனியமும் வந்து பிளானட் நெப்டியூன்லேருந்து டிரைவ் ஆச்சு. யுரேனியம் வந்து பிளானட் யுரேனஸ். வேறஸ் மெர்க்குரி வந்து காட் ஆஃப் மெர்க்குரி, அதாவது இது வந்து ஒரு கற்பனையான கதாபாத்திரத்தோட பேர்லேருந்து இந்த மெர்க்குரி டிரைவ் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் சி இது ஆப்ஷன் டி தான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஹெச்ஜி. ஸோ மெர்க்குரியோட சிம்பிள் வந்து ஹெச்ஜி. A form of non-metal which has high ductility is carbon. ஸோ நான் மெட்டல்ஸ் வந்து டக்டைலிட்டினா என்னென்னா அதை வந்து நம்ம நூல் மாதிரி கம்பி மாதிரி இழுக்க முடியும். ஸோ கார்பனில் வந்து அது அந்த மாதிரி ஒரு நல்ல கார்பனில் ஒரு ஒன் ஆஃப் த கார்பன் வந்து நிறைய கிராஃபைட்டில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டக்டைலிட்டி எதில் இருக்குன்னா கார்பனில் மட்டும்தான் இருக்குது. The property which allows the metals to be hammered into their sheets is dash. அதாவது நம்ம சுற்றி எடுத்து அடித்து மெட்டலில் வந்து ஒரு தின் ஷீட்டாக மாற்ற முடியும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு பேர் வந்து malleability அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நான் மெட்டல் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இஸ் கார்பன். ஸோ ஆக்சிஜன், சல்ஃபர், அலுமினியம்லாம் கரண்ட்டை கடத்தாது, கார்பன் மட்டும்தான் கரண்ட்டை கடத்தும். ஸோ த பென்சில் லெட் கண்டெய்ன்ஸ் கிராஃபைட். ஸோ பென்சிலில் இருக்கக்கூடிய லெட் வந்து இல்லை கிராஃபைட். Identify the state of matter based on the arrangement of the molecules.
ஸோ இந்த பிக்சர் ஏல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது வென் கம்பேர்ட் டு பி அண்ட் சி. ஸோ ரொம்ப ஆட்டம்ஸ் வந்து எதில் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்சஸில் இன்டர் ஆட்டாமிக் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேஸில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பாக கேஸ் தான். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ஆப்ஷன் அதாவது ஏ அண்ட் சியை விட ரொம்ப ரொம்ப ஹைலி காம்பேக்டாக இருக்கும், அப்போ சாலிட் அது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஏ அண்ட் பி, அப்போ அது கண்டிப்பாக லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ், சாலிட் அண்ட் லிக்விட். Fill in the blanks. The element which possesses the character of both metals and non-metals are called metalloids. ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்னு பிரிக்கிறோம். ஸோ மெட்டலாய்ட்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டலிக் கேரக்டர்ஸும் இருக்கும், நான் மெட்டலிக் கேரக்டர்ஸும் இருக்கும். த சிம்பிள் ஆஃப் டங்ஸ்டன் இஸ் W. மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் இஸ் ஹையர் தென் நான் மெட்டல்ஸ். ஸோ எப்போவுமே மெட்டல்ஸில் தான் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், நான் மெட்டல்ஸில் கம்மியாக தான் இருக்கும். வாட்டர் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலிமெண்ட். ஸோ H2O எழுதுகிறோம் இல்லைங்களா, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஸோ வாட்டர் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலிமெண்ட். டேஷ் இஸ் யூஸ்ட் அஸ் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்னால் 2 தான், சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் தான். ஸோ சிலிக்கன் ஆர் ஜெர்மானியம் ஏதாவது ஒன்று ஆன்சராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங். அயன் வந்து சீவிங் தி நீடில். சீவிங் நீடில்னால் தைக்கிறதுக்கான ஊசி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. காப்பர் ஃபார் மேக்கிங் ஒயர்ஸ். ஸோ காப்பர் ஒயர்ஸ் நிறைய நமக்கு தெரியும். டங்ஸ்டன் இஸ் மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் த பல்ப். போரான் as a fuel for ignition in rocket. ஸோ ஆப்ஷன் பி ஆட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட். காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் தான் காம்பவுண்டாக இருக்கும். மாலிகுல்ஸ் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் த மேட்டர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த புக் பேக்ஸ் எக்ஸசைசஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து கான்செப்ட் மேப்பையும் பார்த்துலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேட்டர் அரௌண்டஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. கிரீக், அல்கெமிஸ்ட், டால்டன், பெர்சிலியஸ், ப்ரெசன்ட் சிஸ்டம், இது நிறைய இந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், மேலியபிளாக இருக்கும், சொனோரஸாக இருக்கும். மேலியபிள்னால் என்னென்னா சுற்றி எடுத்து அதை தட்டி ஷீட்டு மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி மேலியபிள். சொனோரஸ்னால் அதை ஹிட் பண்ணும்போது சவுண்டு வரும். இப்போ பெல் அடிக்கும்போது சவுண்டு வருது இல்லை, மெட்டல்ஸை தட்டும்போது சவுண்டு வரும். நான் மெட்டல்ஸில் அது வராது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட் ஆர் கேஸஸில் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், டல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நான் மேலியபிள், நான் சொனோரஸ். நான் மேலியபிள் அதை வந்து தட்டி தகடாக அடிக்க முடியாது. நான் சொனோரஸ்னால் அது தட்டினா சவுண்டும் வராது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். சாலிட் ஃபார்ம் அலாய்ஸ், செமிகண்டக்டர்ஸ், நான் மேலியபிள், நான் டக்டைல்ஸ். இதுவும் வந்து நான் மேலியபிள், நான் டக்டைல் தான். பட் இதை வந்து அலாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி எப்போவுமே வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்லேயும் உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் ஒன்ஸ் அகெயின். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ் சயின்ஸ் டீச்சர்.